தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் யார் வலிமையானவர்கள்? ஆண்கள் தான் வலிமையானவர்கள். ஆண்களுக்கு பெண்கள் உதவியாளர்களாக கூட இருக்கின்ற திறன் பெண்களுக்கு இல்லை. தற்போதுள்ள உலகம் தொழில் மயமான உலகம். ஒரு மனித வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரிவுகளையும் தொழிலாக்கிட்டாங்க, எல்லாத்தையுமே தொழிலாக்கிட்டாங்க. நீங்கள் தொழில்னால் இயற்கையில் என்னென்னா உணவு உற்பத்தி செய்கிறது மட்டும்தான் தொழில், மற்ற எதுவுமே தொழில் கிடையாது. இயற்கை விதிமுறைப்படி உணவை உற்பத்தி பண்ணுவது அல்லது உணவை தேடுவது, அது மட்டும்தான் தொழில். மற்றபடி வேறு எதுவுமே தொழில் கிடையாது இயற்கை விதிமுறைப்படி. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே தொழிலாக்கிட்டோம். தொழில் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைன்னா வேறு நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே தொழில் உட்பட எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையை அதாவது தொழில் உட்பட வாழ்க்கையின் பிற பிரிவுகள்லாம் இருக்குது. வாழ்க்கையில் நிறைய பிரிவு இருக்குது. என்னென்னா தொழில்னு ஒரு பிரிவு இருக்குது, விளையாட்டுன்னு ஒரு பிரிவு இருக்குது, கலைகள்னு ஒரு பிரிவு இருக்குது, மருத்துவம்னு ஒரு பிரிவு இருக்குது, நிர்வாகம்னு ஒரு பிரிவு இருக்குது, கல்வின்னு ஒரு பிரிவு இருக்குது, அப்புறம் மொழின்னு ஒரு பிரிவு இருக்குது, மொழி வளர்ச்சின்னு ஒரு பிரிவு இருக்குது, இப்படி வேட்டையாடுதல்னு ஒரு பிரிவு இருக்குது. இப்படி நிறைய பிரிவுகள் மனித வாழ்க்கையில் இருக்குது. தொழில் என்பது இதில் ஒரு பிரிவு. மனித வாழ்க்கையில் தொழில் என்பது ஒரு பிரிவு. தொழில்னால் என்னென்னாக்கா அது உணவை தேடுவது தான், உணவை உற்பத்தி செய்வது அல்லது உணவை நேரடியாக தேடுவது, அதுதான் தொழில். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, வாழ்க்கையின் அனைத்து பிரிவுகளையும் தொழிலாக்கிட்டாங்க. இயந்திர அறிவியல் உலகில் மனித வாழ்க்கையின் அனைத்து பிரிவுகள், கலை, விளையாட்டு, அப்புறம் கலை, விளையாட்டு, நிர்வாகம், மருத்துவம், கல்வி, மொழி வளர்ச்சி என அனைத்து பிரிவையுமே தொழிலாக மாற்றிவிட்டார்கள். விபச்சாரம் என்கிற பெயரில் உடலுறவு கொள்வதை கூட தொழிலாக மாற்றிட்டாங்க. எல்லாத்துலேயும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோம். பணம் சம்பாதிப்பதற்காக எல்லாவற்றையும் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தொழிலாக்கிட்டனால தொழில்னாலே அதில் ஆண்கள் தான் மேலோங்கி நிற்பார்கள், பெண்களை விட ஆண்கள் தான் மேலோங்கி இருப்பார்கள். அப்படின்னா பெண்கள் எதில் மேலோங்கி இருப்பாங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில் அல்லது கூட்டு குடும்ப வாழ்க்கையை எப்படி நிர்வகிப்பது, இதில் கண்டிப்பாக ஆண்களை விட பெண்கள் தான் மேலோங்கி இருப்பாங்க. ஆனாலும் அதனாலெல்லாம் பெண்களுக்கு இங்கே மதிப்பு கிடைக்காது. ஏன்னா பணத்துக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு. பணத்தை தருகிற செயல்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் மதிப்பு. அப்போ தொழில்களுக்கு மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மதிப்பு. நீங்கள் பெண்கள் குடும்ப வாழ்க்கையை நிர்வகிப்பதாலோ, திறம்பட நிர்வகிப்பதாலோ, அல்லது கூட்டு குடும்ப வாழ்க்கையை திறம்பட நிர்வகிப்பதாலோ, உறவினர்களை நல்லா அனுசரித்து ஒற்றுமையாக அவங்க ஒரு குடும்பத்தை கொண்டு போகிறதுனாலோ, அது இங்கே இந்த இயந்திர அறிவியல் உலகில் வரவேற்பை பெறாது, மதிப்பையும் பெறாது. அது ஓகே, அது அவ்வளோதான், அதுக்குன்னு ஒரு மரியாதை, அவ்வளோதான். அதுக்காக அது பெரிதாக போற்றப்படாது. எது பெரிதாக போற்றப்படும்னா, தொழில்கள் மட்டும்தான் இங்கே பெரிதாக போற்றப்படும். பணத்தை சம்பாதித்து தருகிற நடைமுறைகள் மட்டும்தான் உங்களுக்கு பெரிதாக போற்றப்படும். அதனால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தொழில்களில் ஆண்கள் தான் மேலோங்கி இருப்பார்கள். அப்படிங்கும்போது தொழில் தான் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா தொழில் மூலமாக தான் பணம் சம்பாதிக்க முடியும். அப்படிங்கிறனால தொழில் தான் இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது, பணம் தான் இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. பணத்தை தருகிற செயல்கள் மட்டும்தான் இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. பணத்தை தருகிற செயல்கள் அனைத்துமே இங்கு தொழில்களாக செய்யப்படுகிறது. அப்படி இருக்கும்போது தொழிலில் ஆண்கள் தான் பெண்களை விட மேலோங்கி இருப்பாங்க. அப்படிங்கிறனால தான் இந்த உலகத்தில் ஆண்கள் ஏன் மேலானவர்களாக, வலிமையானவர்களாக, ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள், பெண்கள் ஏன் அப்படி இல்லை, ஆண்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக ஏன் பெண்கள் இருக்கிறார்கள்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லா மனித வாழ்க்கையின் அனைத்து பிரிவுகளையும் நம்ம தொழிலாக செய்கிறோம். தொழில்னால் என்னென்னா உணவை உற்பத்தி செய்கிறது மட்டும்தான், உணவை தேடுவது மட்டும்தான் தொழில். மனித வாழ்க்கையில் நிறைய பிரிவு இருக்குது. கலை, விளையாட்டு, நிர்வாகம், மருத்துவம், கல்வி, மொழி வளர்ச்சி, வேட்டையாடுதல், அப்புறம் குடும்ப வாழ்க்கை, கூட்டு குடும்பம், அதில் ஒரு ஆட்சி, ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்வது, ஊரை ஆட்சி செய்வது, தெருவை ஆட்சி செய்வது, நாட்டை, இப்படி மனித வாழ்க்கையில் நிறைய பிரிவு இருக்குது. அதில் ஒன்று தான் தொழில். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், மனித வாழ்க்கையின் அனைத்து பிரிவுகளையும் தொழிலாக செய்ய ஆரம்பித்து விட்டோம். மனித வாழ்க்கையின் அனைத்து பிரிவுகளையும் பணம் சம்பாதிப்பதற்காக தொழில்களாக மாற்றிவிட்டோம். மருத்துவத்தை தொழிலாக மாற்றிட்டோம், குடிக்கிற தண்ணி அதெல்லாம் தொழிலாக மாற்றிட்டோம், பணம் சம்பாதிக்கிற ஒரு பொருளாக மாற்றிவிட்டோம். அப்படி நிறைய நிர்வாகம், கல்வி கற்றுக் கொடுக்கறது, இப்படி எல்லாவற்றையுமே
குடிசைகளை கட்டுறது, இதெல்லாம் வந்து தொழிலே கிடையாது. உணவை உற்பத்தி செய்வது, உணவை தேடுவது, அது மட்டும்தான் தொழில், வேறு எதுவும் தொழில். ஆனால் நம்ம எல்லாவற்றையும் தொழிலாக மாற்றிவிட்டோம். ஏன் உடலுறவு கொள்கிற அந்த விபச்சாரத்தையே விபச்சாரம் எனப்படுகிற அந்த உடலுறவு கொள்வதையே தொழிலாக மாற்றிவிட்டோம். அந்த அளவுக்கு. அதனால்தான் இங்கே வந்து பெண்கள் வந்து குடும்ப வாழ்க்கையை நிர்வகிக்கிறாங்க, திறம்பட நிர்வகிக்கிறாங்க. ஒரு குடும்பம்னா அந்த இவ்வளோ இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது இந்த மனித வாழ்க்கையில். அப்படி இருக்கும்போது கூட இந்த குடும்பம் வந்து ஒரு திறம்பட ஒரு ஸ்டடியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பெண்கள் தான் காரணம். பெண்கள் தான் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறவங்களாக இருக்காங்க. அவங்க வேலைக்கு போகல அப்படின்றது, பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு போகலன்றது ஒரு புறம் இருந்தாலும், அவங்க வந்து வீட்டிலே இருந்து அந்த குடும்பத்தை வந்து கட்டி காப்பாற்றுறவங்களாக இருக்கிறாங்க. அதில் நிறைய பிரச்சனை இருக்குது, அது வேறு விஷயம். ஆனாலும் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுகிறவர்களாக, உறவு முறைகளை, கூட்டு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுகிறவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அதுக்கு பெண்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். ஆனால் ஏன் அதுக்கு மதிப்பு இல்லை? பெண்கள் வந்து குடும்பத்தை அந்தளவுக்கு பார்த்துக்கிறாங்க, அல்லது வீட்டை நல்லா பார்த்துக்கிறாங்க, குழந்தைகளுக்கு சாப்பாடு, அல்லது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற ஆண்களுக்கு சாப்பாடு. அந்த சாப்பாடு வந்து மலிவான சாப்பாடாக இருந்தால் கூட, போதை உணவாக இருந்தால் கூட, ஏதோ ஒன்று அவங்க அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்கல்ல. ஒரு குடும்பம் ஒரு வீட்டுக்கு வந்தால் ஏதோ ஒன்று எல்லாமே நடக்குதில்ல. ஒரு குடும்பத்தை வந்து பெண்கள் வந்து ஒரு அறியாமையின் காரணமாக தான் போதை உணவுகளை, மலிவான உணவுகளை சமைச்சு போடுறாங்க. இருந்தாலும் இன்னைய இயந்திர அறிவியல் உலகில் ஒரு இப்போ பொதுமக்களின் பார்வையில் பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறவர்களாக, குடும்ப அமைப்பை உறுதியாக கட்டி காப்பாற்றுகிறவர்களாக பெண்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ ஏன் பெண்களுக்கு மதிப்பு இல்லை? எல்லோரும் அதுதான் சொல்கிறாங்க. பெண்கள் வந்து நீங்கள் வீட்டு வேலை செஞ்சுப்பார், வீட்டை நிர்வகிச்சுப்பார். வீட்டு வேலை மட்டும் கிடையாது, அது வீட்டை நிர்வகிக்கின்ற ஒரு பொறுப்பு. அது வந்து ஒரு ஆண்களால் அது முடியாது. அந்த அளவுக்கு ஆண்களால் முடியாத விஷயந்தான். அப்படி இருந்தால் கூட ஏன் அது வந்து அதுக்கு பெண்களுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா, அதனால் பணம் கிடைக்காதுல்ல. ஒரு குடும்பத்தை பெண்கள் வந்து கட்டி காப்பாற்றுறதுனாலையோ, ஒரு கூட்டு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுனாலையோ, உறவுமுறையை கட்டி காப்பாற்றினாலையோ இங்கே வந்து பணம் கிடைக்கிறதில்ல. இங்கே வந்து எதுக்கு மதிப்புனா, பணத்தை சம்பாதிக்கின்ற, பணத்தை தருகின்ற வேலைகளுக்கு மட்டும்தான் இங்கே மதிப்பு. தொழில்களுக்கு மட்டும்தான் இங்கே மதிப்பு. ஏன்னா அது பணத்தை தருது. ஆனால் பெண்கள் வந்து வீட்டில் இருந்துட்டு அவங்க குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து பெண்களுடைய பணி ஒரு மிகச்சிறப்பானது தான். அப்படி இருந்தால் கூட ஏன் அது வந்து வரவேற்பை பெறவில்லை? ஏன் அதற்கு முக்கியத்துவம் கிடைக்கவில்லை? முக்கியத்துவம் இருக்குது, ஆனால் ஏன் அந்த அளவுக்கு கிடைக்கல? ஒரு அதன் காரணமாக ஏன் வந்து பெண்கள் முக்கியத்துவம் பெறவில்லை? அதனை காரணம் காட்டி குடும்பத்தெல்லாம் இந்த மாதிரி பார்த்துக்கிறாங்களே அப்படின்னா, அதனை காரணம் காட்டி ஏன் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கல அப்படின்னா, அது வந்து அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறதுனால ஏதாவது வருமானம் உண்டா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. வருமானத்தை எது தருதோ அதுதான் இங்கே வந்து பெருசாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் வீட்டிலே இருக்கிறதுனால, வீட்டிலே இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிறதுனால, எல்லாத்துக்கும் தேவையான உணவை சமைச்சு போடுறதுனால அந்த குடும்பத்துக்கு என்ன வருமானம் கிடைக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதனால் வந்து வருமானத்தை அப்போ எப்போ பெண்களுக்கு வந்து மதிப்பு வருதுன்னா, அவங்க வருமானத்தை தருகிற ஒரு வேலை செய்யும்போது தான் மதிப்பு வருது. காலகாலத்துக்கும் ஆண்டாண்டுக்கும் இந்த குடும்பத்துக்காக வீட்டிலே உட்காந்து காலையில் 4 மணிக்கு இருந்துச்சு இரவு 11 மணி வரைக்கும் மாடாக உழைச்சா கூட கிடைக்காத மரியாதை, அப்புறம் வந்து ஒரு வேலைக்கு போய் ஒரு 10,000 சம்பாதிச்சா, அல்லது ஒரு 5,000 சம்பாதிக்கிறாங்க, 10,000 சம்பாதிக்க, அப்போ தான் பெண்களுக்கு மதிப்பு கிடைக்கும். அப்போது இந்த உலகத்தில் எதுக்கு மதிப்புன்னா, பணத்தை சம்பாதித்து தருகிற வேலைகளை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் மதிப்பு. அது இல்லாமல் நீங்கள் இலவசமாக நீங்கள் என்ன சேவை செஞ்சாலும் அதற்கு இங்கே மதிப்பு கிடையாது. அதான் வந்து அதனால தான் பெண்களுக்கு ஏன் மதிப்பு இல்லாமல் போச்சுன்னா, அவங்க செய்கிற வேலையினால் அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் உயரப்போகிறதில்ல, அந்த குடும்பத்திற்கு ஒரு 10 பைசா வரப்போகிறதில்ல. அவங்க செய்கிற அந்த குடும்பத்தை வீட்டிலேயே உட்காந்து பார்த்துக்கிறாங்களா, அதனால் குடும்பத்தின் பொருளாதாரம் இழப்பு தான் ஏற்படுது. அந்த குடும்பத்திற்கு இழப்பு தான் ஏற்படுது, நஷ்டம்தான் ஏற்படுது. அந்த குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்குகிறது. ஏன்னா அந்த பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலைக்கு போனாக்கா கூட ஒரு 10,000 20,000 ஒரு பொருளாதாரம் உயரும்ல. அந்த குடும்பத்தின் தேவைகள் இன்னும் தரமானதாக பூர்த்தி செய்யப்படுமா இல்லையா? ஒரு பெண் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதுனால அந்த குடும்பத்துக்கு நிறைய இழப்பு. ஒரு பெண் வேலைக்கு போகிறதுனால, வேலைக்கு போய் ஒரு 5,000 10,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு பெண் வந்து வீட்டிலே இருக்கிறா, அதனால் அந்த குடும்பத்துக்கு பணம் எதுவும் அவளால் பணம் வர்றதில்ல. அவளே வேலைக்கு போகிறான்னு வைங்க, வேலைக்கு போய் ஒரு 10,000 5,000 சம்பாதிக்கிறா, 5,000 சம்பாதிச்சா கூட அந்த 5,000 பணத்தை வச்சு ஒரு 4 மாதத்தில் ஒரு டிவி வாங்கிடலாம், ஸ்மார்ட் டிவி வாங்கிடலாம்.
அல்லது ஒரு 5 மாதத்தில் ஒரு 25,000 மதிப்புள்ள 43 இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி ஒன்று வாங்கிடலாம். அப்போ இந்த பெண்கள் வீட்டிலே இருக்கிறதுனால அதை கூட வாங்க முடியாத அளவுக்கு ஒரு கணவன் தான் வந்து எல்லா பொருளாதாரத்தையும் சுமக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் பெண்களுக்கு ஏன் மதிப்பு இல்லாமல் போச்சுன்னா, அவங்க செய்கிற வேலையினால அந்த குடும்பத்திற்கு வருமானம் வர்றது கிடையாது, வருமான இழப்பு தான் ஏற்படுது. அதனால் அவங்க வேலைக்கு போனால் அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் உயரும். அவங்க ஒரு 10,000 ரூபா அப்படின்னா அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் எப்படி உயரும் பாருங்கள், பல மடங்கு உயரும். 3 மாதத்தில் ஒரு அற்புதமான கலர் டிவி எடுத்துடலாம், ஸ்மார்ட் டிவி எடுத்துடலாம், இது 43 இன்ச்சஸில். அப்போது அந்த மாதிரி அதுதான் வந்து ஒரு லாபகரமான சிந்தனை. அதனால தான் பெண்களுக்கு ஏன் மரியாதை இல்லாமல் அவங்க செய்கிற வேலையினால 5 காசு பிரயோஜனம் கிடையாது. அது பல மடங்கு நிறைய பணம் இழப்பு தான் ஏற்படுகிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. தொழிலில் வந்து அதில் ஆண்கள் தான் மேலோங்கி இருப்பார்கள். ஏன்னா தொழில் என்பது பெண்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் மேலோங்கி இருப்பாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கை மதிப்பு இல்லை. குடும்ப வாழ்க்கை வந்து பெண்கள் வந்து குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறாங்க. அதனால் பெண்களுக்கு மதிப்பு வந்துடுறதில்ல. அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு மதிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ ஆண்கள் வந்து ஏன் வந்து அவங்க வந்து தொழில், இந்த உலகமே இயந்திர அறிவியல் உலகமே மனித வாழ்க்கையின் அனைத்து பிரிவுகளையும் தொழிலாக மாற்றிவிட்டார்கள் என்பதால் தொழிலில் ஆண்கள் தான் மேலோங்கி இருப்பார்கள், வல்லவர்களாக இருப்பார்கள் என்பதால் ஆண்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வல்லவர்கள். அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு வந்து உதவியாளர்களாக இருப்பவர்கள் யார்? ஏன்னா அது ஆண்களாகத்தான் இருப்பார்கள். பெண்களால் வந்து ஆண்களுக்கு உதவியாக இருக்க முடியாது. ஏன்னா ஆண்கள் செய்கிற தொழில்களில் ஆண்களுக்கு உதவியாக பெண்களால் இருக்க முடியாது. ஆண்களும் தனியாக தான், ஆண்கள் மட்டும் தனியாக வேலை செய்யணும், பெண்கள் தனியாக வந்து தொழில் செய்யணும். அப்போ இதுதான் வந்து தனித்தனியாக தொழில் செய்ய வேண்டும். இதுதான் தொழில் செய்வதற்கான நடைமுறை. அப்படி இருக்கும்போது தொழில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மேலோங்கி இருக்குது. ஏன்னா அதுதான் பணத்தை சம்பாதித்து தருகிற நடைமுறை தான் இங்கே மேலோங்கி இருக்கும். அதனால் ஆண்கள் தொழிலில் சிறப்பாக இருப்பதால் அவர்கள் மேலோங்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு தொழிலில் யார் உதவியாக இருக்க முடியும்? ஆண்கள் தான் உதவியாக இருக்க முடியும். பெண்களால் ஆண்களுக்கு உதவியாக இருக்க முடியாது. ஆண்களுக்கு பெண்கள் செய்கிற உதவின்னா என்னன்னு தெரியுமா? அவங்க தனியாக தொழில் பண்ணுறாங்கள, பெண்களுக்குள்ளே சேர்ந்து அவங்க தொழில் பண்ணி அவங்க அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்தாங்கன்னா அதுதான் பெண்கள் வந்து ஆண்களுக்கு செய்கிற உதவி. மற்றபடி வந்து தொழிலில் வந்து இயல்பாகவே ஆண்களுக்கு பெண்கள் உதவி செய்ய முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு தொழிலில் வந்து ஆண்களைப் போல் ஒரு இணையான திறனுடன் பெண்களால் செயல்படவும் முடியாது. அப்போ அந்த வகையிலையும் வந்து பல மடங்கு பெண்கள் பின்னோக்கி, அந்த தொழில் திறனை அடிப்படையாக கொண்டு ஆண்கள் செய்கிற எல்லா தொழிலையும் பெண்கள் செய்ய முடியாது. அப்போ தொழிலில் வந்து பெண்களுக்கு அப்போது வந்து ஆண்கள் வந்து பெண்களை விட பல மடங்கு தொழில் திறன் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது ஆண்கள் தாங்கள் செய்கிற தொழில் இருக்குல்ல, பெண்களால் செய்ய முடியாத தொழில்கள் ஆண்கள் நிறைய பண்ணுறாங்க. அந்த தொழில்கள் மூலம் உற்பத்தி செய்வது பெண்களுக்கும் தான் போய் சேருது, பெண்களும் தான் அனுபவிக்கிறாங்க. இப்போ கரண்ட்டுலாம் வந்து அனல் மின்சாரம், அந்த மின்சாரம், அங்கே பெரும்பாலும் இப்போ பெண்களோட ஆண்கள் தான் களப்பணியாளர்களாக வேலை பார்ப்பாங்க. நிலக்கரி சுரங்கம், அங்கே நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், அங்கேருந்துலாம் கரண்ட் எடுப்பாங்க. அப்போது இதனால் பயன்படுறவங்க பெண்களும் இருக்காங்கள்ல. ஆண்கள் செய்கிற தொழிலேருந்து பயன்படுறவங்க பெண்கள் மட்டுமே பெண்களும் தானே பயன்படுறாங்க. ஆண்களால் பெண்களும் பயன்பெறுகிறார்கள். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு ஆண்கள் தான் உதவியாக இருக்கிறார்கள் ஒழிய பெண்களால் ஆண்களுக்கு உதவி இல்லாமல் தான் இருக்குது. ஒருவேளை பெண்கள் செய்கிற தொழிலில் ஆண்களுக்கும் பயன் ஏற்படலாம். அப்படி இருக்கும்போது அப்போ தொழிலில் கூட நாம் சில நடைமுறைகளை ஏற்படுத்தணும். என்னென்னா, பெண்கள் அவர்களுடைய தேவைகளை மட்டும்தான் தொழில்களாக செய்ய வேண்டும். ஆண்களுடைய தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்வதை மட்டும்தான் தொழிலாக செய்ய வேண்டும். இப்போ ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக தொழில் செய்யணும்னு நம்ம சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது ஆண்கள் செய்கிற தொழில் இருக்குல்ல, அது ஆண்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுமாதிரி பெண்கள் செய்கிற தொழில் இருக்குல்ல, அது பெண்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு ஒழுங்கு. இப்போ வந்து கல்வி நடக்குன்னா ஆண்களுக்கு கல்வி கற்பதற்காக ஆணாசிரியர்கள், பெண்களுக்கு கல்வி கற்பதற்காக பெண்ணாசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக பெண்களும், ஆண்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆண்களும் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிடுறோம். அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இப்போ வந்து அது மாதிரி ஆடை தொழிற்சாலைன்னு வைங்க. அப்போ ஆடை தொழிற்சாலைனா ஆண்களுடைய ஆடைகளை உற்பத்தி செய்வதற்காக ஆண்கள் உழைக்கணும், பெண்களுடைய ஆடைகளை உற்பத்தி செய்வதற்காக பெண்கள் உழைக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக அவங்கவுங்க தேவைகளை அவங்கவுங்களே உற்பத்தி செய்து பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியதான். அதுக்காக இப்போ பெண்களுடைய ஆடைகளை உற்பத்தி செய்வதற்காக ஆண்கள் உழைக்கக்கூடாது,
ஆண்களுடைய ஆடைகளை உற்பத்தி செய்வதற்காக பெண்கள் உழைக்கக்கூடாது. அது மாதிரி ஆண்கள் அணிகிற காலணிகளை உற்பத்தி செய்வதற்காக ஆண்கள் தான் உழைக்க வேண்டும். பெண்கள் அணிகிற காலணிகளை உற்பத்தி செய்வதற்காக பெண்கள் தான் உழைக்க வேண்டும். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தான் வந்து அது மாதிரி உணவுப் பொருள், காய்கறிகள், பழங்கள்லாம் விற்பனை செய்யும்போது உற்பத்தி செய்வது, விற்பனை செய்வது அது வந்து பெண்கள் வந்து பெண்கள் உற்பத்தி செய்கிற காய்கறிகள், பழங்களை வந்து பெண்கள் வாங்கணும், பெண்களுக்கு விற்பனை செய்யணும். அது மாதிரி ஆண்கள் உற்பத்தி செய்கிற பழங்கள், காய்கறிகளை ஆண்கள் தான் வாங்கணும், ஆண்களுக்கு தான் விற்பனை செய்யணும். அந்த மாதிரி ஒரு டெய்லர் இருக்கார் அப்படின்னா அவர் ஆண்களுக்கு மட்டும்தான் துணி தைச்சி கொடுக்கணும். அது மாதிரி பெண்கள் இருக்காங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் துணி தைச்சி கொடுக்கணும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு தொழிலில் வந்து ஒரு நடைமுறை கண்டிப்பாக இருந்திருக்கணும். அப்படின்னா பெண்கள் வசிக்கிற வீட்டை வந்து பெண்கள் தான் கட்டணும், ஆண்கள் வசிக்கிற வீட்டை ஆண்கள் தான் கட்டணும் அப்படின்னா அது பெண்களால் கட்ட முடியுமா? அது மாதிரி பெண்கள் ஓட்டுகிற வாகனங்களை பெண்கள் தான் தயாரிக்க வேண்டும், ஆண்கள் ஓட்டுகிற வாகனங்களை ஆண்கள் தான் தயாரிக்க வேண்டும். அப்படி பெண்களால் தயாரிக்க முடியுமா? பெண்கள் ஓட்டுகிற வாகனத்தை பெண்களால் தயாரிக்க முடியுமா? ஆண்கள் ஓட்டுகிற வாகனத்தை மட்டும் ஆண்கள் தயாரித்தா போதுமா? அது சாத்தியமா? அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே ஒரு கேள்வியாக வைக்கணும். அப்போது நிறைய விஷயங்களில் வந்து பெண்கள் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அவங்களால மட்டும் உழைச்சா முடியாது. ஆண்களும் உழைச்சா தான் பெண்களுடைய தேவைகளை சிலவற்றை பூர்த்தி செய்ய முடியும். ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் ஆண்கள் வந்து தங்களுடைய தேவைகள் இருக்குல்ல, தொழில் மூலமாக சில தேவைகளை உற்பத்தி, அது வந்து பெண்கள் அவங்களுக்கு தேவையில்லை. பெண்களுடைய உதவி இல்லாமலே ஆண்கள் தங்களுடைய தேவைகளை முழுவதுமாக பூர்த்தி செய்து கொள்வார்கள். எந்த தேவை, வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடை தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி. இப்போ பெண்கள் வந்து அவர்கள் அணிகின்ற ஆடைகளை உற்பத்தி செய்வது, அந்த வேலைகளை வந்து பெண்களே பார்த்துப்பாங்களா? அது முடியுமா அப்படின்னா அது முடியாது. ஏன்னா அது ஒரு ஆடை தொழிற்சாலைங்கிறது வந்து ஆடைகளை உற்பத்தி பண்ணணும், அது ரொம்ப மிகப்பெரிய கடினமான வேலை. அப்படிங்கும்போது அந்த வேலைகளை முழுக்க பெண்கள், ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்களால் செய்ய முடியுமா? பெண்களுக்கு தேவையான ஆடைகளை உற்பத்தி செய்கிற அந்த வேலைகள் முழுக்க ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்களால் அந்த வேலை செய்ய முடியுமான்னு செய்ய முடியாது. அதே மாதிரி இப்போ மின்சாரம் இருக்குது, இப்போ வீடை கட்டணும், ஒரு வீடை கட்டுறதுக்கூடிய ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்களால் அந்த வீட்டை கட்டிவிட முடியுமா? அல்லது ஏன்னா வீடுங்கிறது வந்து அதுக்கு சிமெண்டெல்லாம் தேவை. அப்போ ஆண்களுக்கு தேவையான சிமெண்ட்டை ஆண்கள் உற்பத்தி செய்யணும், பெண்களுக்கு தேவையான சிமெண்ட்டை பெண்கள் உற்பத்தி செய்யணும். அப்படிங்கும்போது பெண்களால் சிமெண்ட்டை உற்பத்தி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்படி பார்த்தாக்கா பெண்களால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் உதவி இல்லாமல் அவங்க தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியாது, பாதுகாத்துக்கவும் முடியாது. அவங்களுக்கு ஆண்களிடமிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கு ஆண்களின் உதவி பெண்களுக்கு தேவையாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது கூட பெண்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆண்களின் உதவி கண்டிப்பாக தேவையாக இருக்குது. ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்களால் தங்களுடைய தேவையை இந்த இயந்திர அறிவியல் உலகில் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்கள் வந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள அவர்களுக்கு பெண்கள் தேவையில்லை. அது மாதிரி ஆண்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பெண்களுடைய உதவி ஆண்களுக்கு தேவையில்லை. இதுதான் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான கருத்து. அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு பெண்களால் உதவியாக இருக்க முடியாது. ஆண்களிடமிருந்து உதவி பெறுபவர்களால் தான் பெண்கள் இருக்கிறாங்க. தனித்தனியாக தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு நடைமுறை ஏற்படுத்தினா கூட பெண்களால் தனித்து இயங்க முடியவில்லை. தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பெண்களால் தனித்து இயங்க முடியாத ஒரு நிலைமையில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது. அதுக்காக வந்து பெண்கள் தனியாக தொழில் செய்கிறது அர்த்தம் தேவையில்லை அப்படின்ற, தனியாக தொழில் செய்யணும். அதே நேரத்தில் பெண்களுடைய சில பல தேவைகளை ஆண்களின் உதவி இல்லாமல் பூர்த்தி செய்ய முடியாதுன்னும் போது அந்த தேவைகளில் மட்டும் ஆண்கள் உற்பத்தி செஞ்சு பெண்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அந்த தொழிலில் மட்டும் சில விதிவிலக்குகள் கொடுத்துடலாம். இப்போ மின்சாரம், வீடு கட்டுறது, அல்லது சிமெண்ட் தொழிற்சாலை, ஆடை தொழிற்சாலை, இப்படி நிறைய வந்து வாகன தொழிற்சாலை, இப்படி பல அதில் தான் வந்து அப்போ தான் பெண்கள் உணர்வாங்க ஆண்களுடைய பங்கு என்னங்கிறத. அப்போ தான் உணர்வாங்க இந்த உலகத்தில் ஆண்களுடைய முக்கியத்துவம் என்ன, ஆண்கள் இல்லாமல் நம்மளால் முடியாது, நம்முடைய தேவைகளை நம்மால் பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிறத பெண்கள் அப்போ தான் உணர்வாங்க. அதாவது ஆண்கள் தனியாக தொழில் செய்யணும், பெண்கள் தனியாக தொழில் செய்யணும். அப்படி தொழில் செய்யும்போது தான் ஆண்களுடைய தேவைகளை ஆண்கள் மட்டுமே பூர்த்தி செய்ய வேண்டும், பெண்களுடைய தேவைகளை பெண்கள் மட்டுமே பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தான் பெண்களால் பல தேவைகளை வந்து ஆண்களின் உதவி இல்லாமல் பூர்த்தி செய்து கொள்ளவே முடியாது. அது மின்சாரமாக இருக்கலாம், வீடு கட்டுறது, சிமெண்ட் தொழிற்சாலை, ஆடை தொழிற்சாலை, அப்புறம் காலணி தொழிற்சாலை, இப்படின்னு சொல்லிட்டு பல தேவைகளை வந்து
பெண்கள் மட்டுமே உழைத்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவே முடியாது. ஒரு புத்தகமாக இருக்கட்டும் அல்லது எந்த தேவையாக இருக்கட்டும், ஒரு ஒரு அவங்க வசிக்கிற வீடு, மேஜை, நாற்காலி, பெண்கள் பயன்படுத்துகிற பல தேவைகளில் ஆண்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் மட்டுமே அவங்களுடைய தேவைகளை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பூர்த்தி செய்து கொள்ளவே முடியாது. அந்த உண்மையை பெண்கள் உணரணும். அப்படி ஒரு உண்மை இங்கே இருக்குது. நீங்கள் சும்மா நாங்கள் ஆண்களுக்கு இணையாக வளர்ந்துட்டோம், ஆண்களை வாடா போடான்றது, மரியாதை இல்லாமல் கூப்பிடுறது, அப்புறம் ஆண்களை அடிச்சிட்டாக்கா நீங்கள் உயர்ந்துருவீங்களா அந்த இயந்திர அறிவியல் உலகில்? உங்கள் வீட்டுக்காரரை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு அடிக்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுத்துட்டாருன்னா நீங்கள் சமத்துவமான நிலையை அடைஞ்சிருவீங்களா? இந்த மாதிரி குழப்பமான ஒரு வாழ்க்கை முறையை போலியான வாழ்க்கை, இது பொய்யான வாழ்க்கை, பொருந்தாத ஒரு வாழ்க்கை முறை. இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு ஒரு பொருந்தாத ஒரு வாழ்க்கை முறை. உங்களுக்கு நீங்களே ஒரு பொய் சொல்லிக்கிறீங்க. உண்மையை உணர முடியாத அளவுக்கு இங்கே ஒரு பெரிய குழப்பமே இங்கே இருக்குது. அதனால் உண்மை மோசமானதாக இருக்கலாம். உண்மை நீங்கள் பெண்கள் ஒரு மோசமான நிலையில் இருக்கீங்க, ஆண்களின் உதவி இல்லாமல் உங்களால் தனித்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு மோசமான நிலையில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு அடிமைத்தனமான நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த உண்மை மோசமானது தான், கசப்பானது தான். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வாழணும். அதை தெரிஞ்சிக்காமல் இங்கே உண்மைகளை மூடி மறைச்சி நாங்களும் இப்போ ஆண்களுக்கு இணையாக வாழ்ந்துட்டோம், அப்போ ஆண்களை நாங்கள் மதிக்க மாட்டோம் அல்லது எப்படி வேணாலும் கூப்பிடுவோம், அவனை அடிப்போம், நாங்கள் உயர்ந்துட்டோம், இதன் மூலம் நாங்கள் சமத்துவ நிலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஏன் பொய் சொல்லிக்கிறீங்க? அதுதான் அப்படி பொய் சொல்லாதீங்க. அப்போது நீங்கள் உண்மையாக வாழ முடியாது, உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது. உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையாக வாழணும். உண்மையை சந்திப்பதற்கு அது மோசமான உண்மை அது நம்மளை நமக்கு சாதகமாக இருக்காது. எப்படி வேணாலும் இருக்கலாம். உண்மை நம்முடைய நிலையை சொல்லும். நம்ம தாழ்வாகவும் இருக்கலாம், இழிவாகவும் இருக்கலாம், அல்லது உயர்வான நிலையில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உண்மை நம்மளை பற்றிய உண்மைகளே அது சொல்லக்கூடியது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மை எப்படியா இருந்தாலும் அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உண்மை என்னுடைய இழிவு நிலையை சொல்கிறது. நான் இழிவான நிலையில் இருக்கிறேன், இழிவுபடுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று சொல்வதாக அந்த உண்மை இருந்தால் அதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுதான் தைரியம், அதுதான் வீரம். இழிவான நிலையில் இப்போ பெண்கள் அடிமைத்தனமான இழிவான நிலையில் இருக்கிறாங்கங்கிறது ஒரு ஒரு மோசமான விஷயமா இருந்தாலும் அதை விட மோசமான விஷயம் எதுனா அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சிக்க மறுக்கிறீங்க பாருங்கள், அதுதான் கோழைத்தனமான செயல். ஆனால் அதை நான் தெரிஞ்சுக்கணும், அந்த உண்மையை நான் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அப்போ அது வீரம். அப்போ இங்கே வெளிப்படையாகவே தெரியணும். ஆண்களுடைய பங்களிப்பு என்ன, பெண்களுடைய பங்களிப்பு என்ன, ஆண்களுடைய முக்கியத்துவம் என்ன, பெண்களுடைய முக்கியத்துவம் என்ன. ஆண்களால் பெண்களின் உதவி இல்லாமல் தனித்து தனது தேவைகளை இந்த இயந்திர அறிவியல் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் பெண்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அது இங்கே தெளிவாக தெரியணும். ஒரு மேம்பாலம் கட்டுறாங்க, அதில் ஆண்களும் போகிறாங்க, பெண்களும் போகிறாங்க. அப்போ பெண்கள் போகிறதுக்குன்னு தனியாக மேம்பாலம் கட்டினா அந்த மேம்பாலத்தை ஆண்களின் உதவி இல்லாமல் ஒரு பெண்களால் கட்ட முடியுமா? அது மாதிரி இப்போ ஒரு வாகனம், அப்புறம் ட்ரெயினில் ஆண்கள் பெண்களும் தான் போவாங்க. அல்லது பெண்கள் போகிறதுக்குன்னே தனியாக ட்ரெயின் விட்டால் அந்த ட்ரெயினை பெண்களால் கட்ட முடியுமா? முடியாது. அப்படி ஒரு ட்ரெயின் விட்டால் அந்த ட்ரெயினையும் ஆண்கள் தான் உருவாக்கணும். அதாவது ஒரே ட்ரெயினில் பெண்கள் பயணிப்பதற்கு தனிப்பெட்டி, ஆண்கள் பயணிப்பதற்கு தனிப்பெட்டி அப்படி கூட உருவாக்கலாம். அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்தே கூட பயணிக்கலாம். சில அதாவது நம்ம ஒரு விதிமுறையை உருவாக்குறோம் அப்படின்னா அதை நடைமுறையில் நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதை நம்ம எப்படி மாற்றி அமைத்து எப்படி கடைபிடிக்கிறது, அது இயந்திர அறிவியல்களுக்கு ஒரு நடைமுறை பின்பற்ற முடியாத அளவுக்கு சில குழப்பங்கள். அதே நேரத்தில் நம்ம அதனால் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் அதை அந்த நடைமுறையை கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் நம்ம அதை கடைபிடிக்கணும். அப்படியே டிட்டோவாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இல்லை. இது நிறைய கடினமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் ஒரு விதிமுறைக்கு தகுந்தாற் போன்று அல்லது இங்கே உள்ள நடைமுறைகளுக்கு தகுந்தாற் போன்று, இயந்திர அறிவியல் உலக நடைமுறைகளுக்கு தகுந்தாற் போன்று நமது விதிமுறைகளை நாம் கொஞ்சம் வளைக்க வேண்டும் அல்லது விட்டு கொடுக்க வேண்டும், விட்டு பிடிக்க வேண்டும். அப்போ தான் இது சாத்திரம். அதனால் மனித வாழ்க்கை முறையில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வெளிப்படையாகவே தெரியணும். ஒரு ஆண்னா என்ன, பெண்ணா என்ன, ஆணின் வாழ்க்கை முறை என்ன, பெண்ணின் வாழ்க்கை முறை என்ன, ஆணின் முக்கியத்துவம் என்ன, இந்த உலக இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதில் ஆண்களின் பங்கு மேலோங்கி இருக்குது. அதை உணரணும். ஆண்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கினார்கள் அப்படிங்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகை பார்த்தாலே தெரியணும். அப்படின்னா அதுக்கு சில ஏற்பாடுகளை நம்ம செய்யணும். ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும், பெண்கள் தனியாக தொழில் செய்யணும். பெண்களுடைய தேவைகளை பெண்கள் மட்டுமே பூர்த்தி செய்யணும், ஆண்களுடைய தேவைகளை ஆண்கள் மட்டுமே பூர்த்தி செய்யணும். அப்படி பூர்த்தி செய்யும்போது பெண்களுடைய தேவைகளை முழுக்க பெண்களால் பூர்த்தி செய்ய முடியாத அந்த பிரச்சனையை மக்கள் எதிர்கொள்வார்கள். அப்போ ஆண்கள் பெண்களுக்கு உதவி செய்வார்கள்.
ஏன் உதவி செய்கிறாங்க? பெண்களுடைய தேவைகளை வந்து பெண்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. பெண்களுடைய அனைத்து தேவைகளையும் பெண்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அதெல்லாம் ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்களால் தங்களுடைய தேவைகளை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. இதுதான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம், அப்புறம் பெண்களுடைய நிலைமை அப்படிங்கிற அந்த உண்மை வந்து நாம் வாழ்கிற வாழ்க்கை முறையை பார்த்தாலே தெரியணும். அந்த உண்மையை வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தாலே தெரியணும். அந்த மாதிரி நம்ம வாழணும். உண்மையாக வாழ வேண்டும். உண்மையை வெளிப்படுத்துகிற வகையில் வாழ வேண்டும். உண்மையை வந்து சிரமப்பட்டு புரிஞ்சிக்கக்கூடாது. ஈஸியாக அந்த உண்மையை வந்து வெளிப்படையாக பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம வாழணும். நாம் இங்கே ஒருத்தர் பார்த்தா நான் ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த உண்மைகளை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணி அந்த உண்மைகளை கண்டுபிடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு குழப்பமான ரகசியமான வாழ்க்கையை நம்ம வாழவே கூடாது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு பெண்கள் உதவியாக இருக்க முடியாது. பெண்களுக்குத்தான் ஆண்கள் உதவியாக இருக்க முடியும். ஆண்களுக்கு உதவியாக இருந்தால் அது ஆண்களால் தான் முடியும். ஆண்களால் தான் அது முடியும். அப்போ ஆண்களுக்கு யார் உதவியாளராக இருக்க முடியும்னா, ரொம்ப இங்கே வந்து இயந்திர அறிவியல் உலகில் யார் பெரியவர்கள் அப்படின்னா, இளமையானவர்கள் தான் பெரியவர்கள். இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, தொழிலில் வந்து யார் பெரியவங்கன்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க தான் பெரியவர். உயர் பதவியில் வந்து சின்ன வயசில் உள்ளவங்களும் இருப்பாங்க, பெரிய வயசில் உள்ளவங்களும் இருப்பாங்க. வயதை வந்து நம்ம தொழில் செய்கிற இடத்துல வந்து யார் பெரியவர் என்பதை முடிவு செய்ய வயதை கணக்கிடக்கூடாது, பதவியை தான் கணக்கிட வேண்டும். பதவியில் யார் இருந்தாலும், உயர் பதவியில் யார் இருந்தாலும் அவர் தான் பெரியவர். அவர் வயசு சின்னதாக இருக்கலாம். அப்புறம் அவருக்கு கீழே வந்து வேலை செய்கிறவங்க வயசு பெரியவராக இருந்தாலும் அவர் வந்து சின்னவர் தான் தொழிலில். தொழில் அல்லாத இடங்களில் யார் பெரியவர்கள்? இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம், வேலை முடிஞ்சு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யார் பெரியவர்? வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ யார் பெரியவர் அப்படின்னா, ஒரு அப்பாவை விட மகன்தான் பெரியவன், அம்மாவை விட மகன்தான் பெரியவன். அப்போது அம்மாவை விட அப்பா பெரியவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெண்களை விட ஆண்கள் பெரியவர். ஆண்களில் யார் பெரியவர் அப்படின்னா, அவர் அப்பாவை விட மகன் பெரியவர். வயதில் சின்னவர்கள் தான் பெரியவர்கள். அவங்களுடைய வயதை நம்ம அதிகமாக கணக்கிட வேண்டும். பிறந்த உடனே 120 ஆரம்பித்து தொடர்ந்து அப்படி போக கழிச்சிக்கிட்டே வரணும். அதுதான் வயதை கணக்கிடுகிற முறை. அப்படி கணக்கிட்டாலே யார் பெரியவர் என்பது, ஆண்களில் யார் பெரியவர் என்பது தெளிவாக தெரிந்துவிடும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ஆண் பிறக்கும்போது அவனுடைய வயது 120. அப்படி கணக்கிட்டால் இங்கே இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களில் யார் பெரியவர்கள் என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் வந்து அப்படி வருஷங்கள் ஒவ்வொரு வருஷம் போக ஒரு வயசு குறைஞ்சிட்டே வரணும். ஆண்களுக்கு 120 வயசில் ஆரம்பிக்கணும். ஒரு ஆண் குழந்தை பிறகுன்னா அந்த குழந்தையோட வயது என்பது 120 வருடங்கள் செல்ல குறைந்து கொண்டே வர வேண்டும். இப்படி கணக்கிட்டு பாருங்கள். நீங்கள் பிறந்து 30 வருஷம் ஆச்சுன்னா உங்களுடைய வயசு 90. நீங்கள் பிறந்து 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய வயசு 100. ஆண்களுக்கு நான் அதை சொல்கிறேன். இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுடைய வயது என்ன? நான் சொல்கிற முறைப்படி தான் உங்களுடைய வயதை, நீங்கள் உண்மையான வயது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் இப்படித்தான் நான் சொல்கிற மாதிரி தான் வயதை கணக்கிடணும். நாம் அந்த தப்பை செஞ்சிட்டோம், அதை செய்யலை, அந்த மாதிரி கணக்கிடாமல் விட்டுட்டோம். அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய வயதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுமா? உங்கள் வயது என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணுமா? நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்கள் வயது என்னன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுமா? நீங்கள் பிறந்து 10 வருஷம்தான் ஆகுதுன்னா உங்களுடைய வயசு 110. நீங்கள் பிறந்து 2 ஆண்களாகிய நீங்கள் பிறந்து 2 வருடமே ஆகிறது என்றால் உங்களுடைய வயது 118. நீங்கள் பிறந்து 30 வருடங்கள் ஆகிறது என்றால் உங்களுடைய வயது 90. நீங்கள் பிறந்து 40 வருடம் ஆகிறது என்றால் உங்களுடைய வயது 80. நீங்கள் பிறந்து 50 வருடம் ஆகிறது என்றால் உங்களுடைய வயது 70. நீங்கள் பிறந்து 60 வருடம் ஆகிறது என்றால் உங்களுடைய வயது 60. நீங்கள் பிறந்து 70 வருடம் ஆகிறது என்றால் உங்களுடைய வயது 50. நீங்கள் பிறந்து 80 வருடம் ஆகிறது என்றால் உங்களுடைய வயது 40. நீங்கள் பிறந்து 90 வருடங்கள் ஆகிறது என்றால் உங்களுடைய வயது 30. நீங்கள் பிறந்து 100 வயது ஆகிறது என்றால் 100 வருடங்கள் ஆகிறது என்றால் நீங்கள் பிறந்து 100 வருடங்கள் ஆகிறது என்றால் உங்களுடைய வயது 20. நீங்கள் பிறந்து 110 வருடங்கள் ஆகிறது என்றால் உங்களுடைய வயது 10. இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வயதை கணக்கிட வரும். இதை வச்சு யார் பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிறது. அதாவது தொழில் அல்லாத இடங்களில், தொழில் நடைபெறாத இடங்களில், தொழில் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்களா, தொழில் நடக்கிற இடத்துலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து வயசை கணக்கிட்டு தான் நீங்கள் யார் பெரியவர்னு முடிவு பண்ணோம். தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்கா அங்கே வந்து நீங்கள் செய்கிற தொழில் பதவி
தகுதி, கல்வி தகுதி, திறமை, அப்புறம் நீங்கள் என்ன பதவி வாங்குறீங்க, அங்கே நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, அதை வச்சு தான் நீங்கள் பெரியவர். சம்பளம் தான். தொழில் செய்கிற இடத்துல யார் பெரியவர்னால் நீங்கள் வாங்குகிற சம்பளம் தான் பெரியவர், உங்களை பெரியவர் என்று மதிப்பிட உதவும். நீங்கள் எவ்வளோ அதிகமான சம்பளம் வாங்கினீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் விட அதிகமான சம்பளத்தை நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல, உங்கள் நிறுவனத்தில், உங்களுடைய அலுவலகத்தில், அங்கே பணிபுரிகிற மற்றவங்க எல்லாத்தையும் விட நீங்கள் அதிகமான சம்பளத்தை வாங்கினீங்கன்னா அப்போ நீங்கள் தான் பெரியவர். அப்படி கணக்கிடணும். யார் அதிகமாக உயர் பதவியில் இருக்கிறவங்க தான் அதிகமான சம்பளத்தை வாங்குவாங்க அப்படின்னா அவங்க தான் பெரியவர். வயசெல்லாம் அங்கே கணக்கிடக்கூடாது. ஆனால் நீங்கள் தொழில் செய்கிற இடத்த விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தவர்கள் அங்கெல்லாம் போகும்போது யார் பெரியவர்கள் அப்படின்னா பெண்களை விட ஆண்கள் பெரியவர்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை விட ஆண்கள் பெரியவர்கள். ஆண்களில் யார் பெரியவர்கள் என்றால் ஆண்களின் வயதை எப்படி கணக்கிட்டால் அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் பெரியவங்கன்ட்டு. அப்போ இறக்கும்போது ஒரு ஆணின் வயதை 120ன்னு கணக்கிட்டு இப்போ போக போக ஒரு வயசு குறைச்சிக்கிட்டே வரணும். ஒரு வருஷம் ஆச்சுன்னா அவன் 119, அடுத்த வருஷம் இன்னும் 2 வருஷம் ஆச்சா, பிறந்த 2 வருஷம் ஆச்சா அவனுடைய வயது 118. அப்போ இப்படி தான் ஆண்களுடைய வயதை கணக்கிடணும். அதை வச்சு நீங்கள் யார் அதிக வயது உடையவர்களோ அவங்க தான் பெரியவங்க. பெண்களுடைய வயது பிறக்கும்போது 1, அப்புறம் போக போக 2, அப்புறம் அடுத்து 3, இப்படி ஒரு வருஷம் போக போக ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டே போகும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வயதை கணக்கிடுகிற முறை இதுதான். பெண்கள் என்றாலே ஆண்களை விட சின்னவங்க, ஆண்களின் பார்வையில் குழந்தைகள் என்று பொருள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் என்றாலே பெண்கள் அனைவரை விட பெரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஆண்களுக்கு பெண்கள் யார்? இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு பெண்கள் யார்? உதவியாளர்களா? அப்படின்னா உதவியாளர்களாக இருக்கக்கூட பெண்களுக்கு தகுதி இல்லை, திறன் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எப்படின்னா நீங்கள் தொழிலில் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக தான் உழைக்க வேண்டியிருக்கு, தனித்தனியாக தான் இருக்கணும், உழைச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது கூட தொழிலில் கூட அவங்கவுங்க தேவையை யாரும் அவங்கவுங்களே பெண்களால் பூர்த்தி செய்ய முடியலை. பெண்களுடைய தேவைகள் அனைத்தையும் பெண்கள் மட்டுமே, பெண்களை சார்ந்தே அது பூர்த்தி செய்ய முடியாது. ஆண்களின் உதவி இல்லாமல் இயந்திர அறிவியல் உலகில் பெண்களால் எந்த தேவையும் பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது தொழிலையும் பெண்கள் பெண்களால் தனித்து இயங்க முடியவில்லை ஆனால் பெண்களின் உதவி இல்லாமல் ஆண்கள் தனித்து இயங்க முடியும். அப்போது அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டீங்க, தொழில் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது வீட்லேயும் பெண்களால் ஆண்களுக்கு உதவியாக இருக்க முடியுமா? ஆண்களுக்கு உதவியாக பெண்களால் இருக்க முடியுமா அப்படின்னா அப்பவும் இருக்க முடியாது. ஏன்னா வீடுன்னு வரும்போது, தொழில் முடிஞ்சு வீட்டுக்கு வரீங்க, வீடுன்னு வரும்போது இங்கே நிறைய ஆண்களுக்குள்ளே நிறைய சண்டை நடக்கும். அப்போல்லாம் பெண்கள் அங்கே நீங்கள் ஒரு சமரசம் கூட பண்ண முடியாது. ஆண்களுக்குள்ளே சண்டை நடக்கும்போது பெண்களால் அங்கே குறுக்க கூட சண்டை, அந்த சமரசம் செய்ய முடியாது. ஆண்களுக்குள்ளே நடக்கிற சண்டையில் அந்த அளவுக்கு அது உக்கிரமாக நடக்கும், பெண்கள் பயந்து போயிடுவாங்க. அதனால் இந்த இயந்திர நீங்கள் இப்போ ஒரு தொழில் செய்கிற இடத்த விட்டு வெளியில் வரீங்க, அப்போ அங்கே கூட உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கம் அல்லது நீங்கள் அப்போ அங்கே கூட பெண்களுக்கு ஆண்களிடமிருந்து ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதற்கு ஆண்களின் உதவி தேவை. பெண்களால் தனித்து தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. நீங்கள் தொழிலையும் உங்களுடைய தேவை, பெண்களால் அவர்களுடைய தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. ஆண்களின் உதவி பெண்களுக்கு தேவை. அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்த விட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டிலே அந்த ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, தொழில் வேறு, குடும்ப வாழ்க்கை வேறு. குடும்ப வாழ்க்கை என்பது வேறு. நீங்கள் தொழில் செய்கிற இடத்த விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா அங்கேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு சமூக விரோதிகளாக இருக்கிற ஆண்கள், அவர்களிடமிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அப்போது அதுபோன்ற ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும் பொழுது அந்த பாதுகாப்பை பெறுவதற்கு பெண்கள் ஆண்கள்கிட்ட தான் உதவி கேட்பாங்க. ஆண்களின் உதவி இல்லாமல் ஆண்களிடமிருந்து பெண்களால் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆக குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, பெண்களால் தனித்து தங்களை நிர்வகித்து கொள்ள முடியாது, பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆண்களின் உதவி இல்லாமல் தொழிலையும் அவங்களால செயல்பட முடியாது, தொழிலையும் தனித்து செயல்பட முடியாது, குடும்ப வாழ்க்கையிலையும் தனித்து செயல்பட முடியாது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருப்பதற்கு பெண்களுக்கு தகுதி இல்லை. அப்போ ஆண்களுக்கு யார் ஒரு குடும்ப வாழ்க்கையில் தொழில் செய்கிற இடத்த விட்டு வெளியில் வந்தாச்சு அப்படிங்கும்போது வீட்டுக்கு வருவாங்க குடும்ப வாழ்க்கையில். அப்போ ஆண்களுக்கு யார் உதவியாளர்கள்? பெண்கள் இல்லை, ஆண்கள் தான். அதாவது ஒருத்தர் பிறக்கும்போது அவருடைய வயசு அப்பா ஒரு 120 வயசு அப்படின்னா அவருக்கு யார் உதவியாளர்?
ஒருத்தர் 120 வயசு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்குது. அந்த 120 வயசு அவர் தான் பெரியவர் அப்படின்னா அவருக்கு யார் உதவியாளர்னா, அவன் அந்த 120 வயசு உடைய அந்த ஆண் மகனை பெற்றெடுத்த அந்த அவனது அப்பான்னு நம்ம சொல்கிறோம்ல, அவன் அப்பா கிடையாது, உண்மையிலே மகன். அந்த ஆண்மகனை, அந்த 120 வயது உடைய அந்த ஆண்மகனை பெற்றெடுத்த அந்த ஆண் தான் உதவியாளர். அது அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு ஆண்கள் தான் உதவியாளர். ஆண்களுக்கு உதவியாளராக இருப்பது கூட பெண்களுக்கு தகுதி இல்லை. ஆண்களுக்கு தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள் பெண்கள். ஆனால் ஆண்களுக்கு தலைவர்களாக இருப்பதற்கு பெண்களுக்கு தகுதி இல்லை. ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருப்பதற்கு கூட பெண்களுக்கு தகுதி இல்லை, திறனும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு மோசமான நிலையில் பெண்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இவங்க நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பெண்கள் தொழிலில் அவங்க செய்கிற தொழிலுங்கிறது என்னது, ஒருங்கிணைந்த வேளாண்மை, இன்னும் விவசாயம் தான், உணவு உற்பத்தி செய்கிற விவசாயம். பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள் இதை உற்பத்தி செய்கிறது தான் அங்கே தொழில். அப்போ தொழிலில் அந்த தொழிலை செய்கிறதுக்கு ஆண்களுடைய உதவி பெண்களுக்கு தேவையில்லை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே ஆண்களின் உதவி பெண்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க செய்கிற வேலை என்னது, காய்கறி உற்பத்தி, கிழங்கு உற்பத்தி, கீரைகள் உற்பத்தி, இதுதான் அவங்க செய்கிற வேலை. அப்படிங்கும்போது அந்த வேலையை ஆண்களின் உதவி இல்லாமலே பெண்கள் செஞ்சுருவாங்க. அது மாதிரி அந்த வேலை செய்கிற இடத்த விட்டுட்டு வெளியில் வராங்க. குடும்ப வாழ்க்கையை நிர்வகிப்பதும் சரி. இப்போ ஒரு குடிசை கட்டணும், இந்த குடிசையை ஒரு ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்களால் கட்ட முடியும். ஒரு குடிசை கட்டணும் அப்படிங்கும்போது பெண்களால், அது மாதிரி ஒரு இயற்கையிலேருந்து ஒரு இயற்கையிலேருந்து ஆடை, இயற்கையில் தாவரங்களிலிருந்து தங்களுக்கு தேவையான ஆடைகளை பெண்களும் ஆண்களும் தயாரித்து கொள்வார்கள். அவரவர்களுக்கு தேவையான ஆடைகளை இயற்கை பொருட்களிலிருந்து எடுத்து ஆடைகளை உருவாக்கி கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது அதுக்கு கூட ஆண்களின் உதவி தேவையில்லை. அதுக்கு தான் எளிமையான வாழ்க்கையில்தான் பெண்களால் தனித்து செயல்பட முடியும், தனித்து வாழ முடியும். ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்கள் தனித்து வாழ முடியும். அப்போ தான் பெண்கள் சுயமரியாதையோடு வாழ முடியும். தேவைகளுக்காக ஆண்களிடம் அடிமையாக கிடக்கின்ற அந்த முறை இயந்திர அறிவியல் உலகில், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தங்களுடைய தேவைகளுக்காக ஆண்களிடம் அடிமையாக இருக்கிறார்கள். ஆண்களிடம் உதவியை எதிர்பார்க்கிறார்கள், கையேந்து அது மாதிரி இருக்குது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் ஆண்கள்கிட்ட எந்த உதவியும் இல்லாமலே தனித்து தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆண்களின் உதவி இல்லாமலேயே பெண்கள் தங்களுடைய தேவைகளை தனித்து பூர்த்தி செய்து கொள்வார்கள். அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் ஆண்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கும், அங்குள்ள மனித வாழ்க்கையில் பெண்கள் ஒட்டுமொத்தமாக ஆதிக்கம் செலுத்துவதற்கும், அந்த ஆதிக்கத்திற்கு ஆண்கள் கட்டுப்படுவதற்கும் அதுதான் காரணம். ஏன்னா பெண்கள் ஆண்களின் உதவி இல்லாமலேயே தொழிலையும் சரி, அப்புறம் வேறு எந்த ஒரு நடைமுறை, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, விளையாட்டு, வாழ்க்கையின் பிற பிரிவுகளான விளையாட்டு, கலைகள் என நிர்வாகம் எல்லாவற்றிலும் ஆண்களின் உதவி இல்லாமலே பெண்களால் தனித்து வாழ முடியும். ஆக எளிமையான மனித வாழ்க்கையில்தான், இயற்கையோடு இணைந்த எளிமையான மனித வாழ்க்கையில்தான், பொது உடைமை நடைமுறையை அடிப்படையாக கொண்ட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில்தான், அந்த எளிமையான வாழ்க்கையில் மட்டும்தான் பெண்களால் ஆண்களின் உதவி இல்லாமல் தனித்து வாழ முடியும், சுயமரியாதையோடு வாழ முடியும். ஆண்கள் தங்களுடைய தேவைகளை ஆண்களிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான நிலைக்கு அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை மட்டும்தான் வழிவகுக்கும். அந்த எளிமையான மனித வாழ்க்கையை மட்டும்தான் வழிவகுக்கும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் பெண்களை ஆண்களிடம் அடிமையாகத்தான் நிர்பந்திக்கும், அடிமையாக இருப்பதற்குத்தான் நிர்பந்திக்கும். பெண்கள் தங்களுடைய தேவைகளை பெறுவதற்கு ஆண்களை எதிர்பார்த்து அடிமையாக இருப்பதற்குத்தான் நிர்பந்திக்கும்.